மணித்துளிகள் ஜனவரி 8 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு எதையும் விட மேலான தேவன். தியான வசனம் யாத்ராகமம் 20:3. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த கட்டளையானது மெய்யான தொழுகையின் அடித்தளமாக உள்ளது. என்னை முதலாவதாக வைக்க வேண்டும் என்கிறார். இது பெருமையால் பிறந்த கோரிக்கை அல்ல, அன்பால் பிறந்தது. நம்முடைய எதிரியாகிய சாத்தான் என்று ஒருவன் இருப்பதை தேவன் அறிந்திருக்கிறார். பிற மனிதர்கள், சொத்து, அதிகாரம், பதவி, வெற்றி, சுகம், சுயம் போன்றவற்றில் எதுவும் தன்னில் தானே பாவமானது அல்ல. ஆனால் நம்முடைய பாவ இயல்பினால அவற்றை தேவனுடைய இடத்துல வைத்து விடுகிறோம். அப்பொழுது அவை ஆபத்தானவையாக மாறிவிடுகின்றன. தேவனுக்கு போட்டியாக வேறு எதையும் உள்ளத்தில் வைத்து விடக்கூடாது. எது நம் நம்பிக்கையையும் அன்பையும் எடுத்துக்கொள்கிறதோ அது தேவனுக்கு போட்டியாகிறது. சிந்திப்போம், நம் இதய சிங்காசனத்தில் இருப்பது யார்? தேவன் என்ற வார்த்தை எபிரேய மொழியில எலோஹிம் என்பார்கள். சர்வ வல்லமை உள்ள தேவன், மிக பெரிய தேவன், நீதியும் நியாயமும் உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், ஞானம் உள்ளவர் என்றெல்லாம் அந்த சொல்லுக்கு பொருள் சொல்லலாம். இப்படிப்பட்ட திறன்களை உடையவர் எவரும் அல்லது எதுவும் இல்லை. ஒரு ஞானி தனது மாணவர்களிடம் ஒரு பெரிய காலி ஜாடியை காட்டினார். அதுல சில பெரிய கற்களை வைத்தார். இப்போது ஜாடி நிரம்பியுள்ளதா என்று கேட்டார். மாணவர்கள் ஆம் என்றார்கள். அவர் கொஞ்சம் சிறிய கற்களை ஜாடியில போட்டு ஜாடியை குலுக்கினார். அவை இடைவெளிகளில் நுழைந்தன. இப்பொழுது ஜாடி நிரம்பியுள்ளதா என்று கேட்டார். மாணவர்கள் ஆம் என்றார்கள். அவர் கொஞ்சம் மணலை ஜாடியில் போட்டு ஜாடியை குலுக்கினார். அவை இடைவெளிகளில் நுழைந்தன. அது மீதிருந்த இடங்களை நிரப்பியது. அதன் பிறகு அவர் சொன்னார், இந்த ஜாடிதான் நம்முடைய வாழ்க்கை. தேவனும் தேவனை பற்றியவையும் தான் பெரிய கற்கள். உணவு, படிப்பு, குடும்பம், வேலை போன்றவற்றை தான் சிறிய கற்கள். பதவி, அதிகாரம், சொத்து, வசதி போன்றவற்றை தான் மணல். முதலில் சிறிய கற்களையும் மணலையும் ஜாடியில் போட்டால் பெரிய கற்களுக்கு இடமில்லாமல் போய்விடும் என்றார். அந்த பெரிய கற்கள் நாம் தேவனுக்கு கொடுக்கும் இடமாக இருக்க வேண்டும் என்று விளக்கினார். தேவன் மட்டுமே நம் இதயத்தில் ஆட்சி செய்யும் போது மற்ற எல்லாம் தம் தம் இடத்தை அடைகின்றன. நாம் குடும்பத்தினரை நன்றாக நேசிப்போம். அவனுக்கான அர்ப்பணிப்பு சுதந்திரம் தருகிறது. அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.